அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தாசு பார்த்தா ரொம்ப முரட்டுத்தனமா யோசிச்சு சோழனுடைய காரை அடிச்சு தூக்க போறாரு. இங்க நிலா, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் ஒரு பார்க்ல சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நிலா ஒரு இடத்துல உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தா மதி வந்து நிலாவுடைய தோளத்தொடவும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி பார்த்தா மதி, என்ன அண்ணி நீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், நான் உன்னைய கேட்கணும், நீ என்ன இங்க? நான் உன்னைய பார்த்தேன், பார்க்கையில நம்ம நிலா மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி கூப்பிட்டு பாப்போம் அப்படின்னு வந்தா நீங்க உட்கார்ந்துருக்க, என்ன நிலா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்டதும், இல்ல நீ சும்மா சோழனுடைய அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், அவங்க வீட்டு ஆளாவே மாறிட்ட போலையே. அன்னைக்கு கேட்கும்போது என்னன்னா சோழனுடைய அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னேன், இப்ப என்னன்னா அவங்களோட சேர்ந்து ட்ரிப்பு வந்திருக்கேன்ற, மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கியே நிலா அப்படின்னு சொல்லி மதி சொன்னதும், அண்ணி நான் மாறலாம் இல்ல, நான் எப்பயும் போலதான் இருக்கேன், உங்களுக்கு தான் என்னைய பார்க்கையில மாறிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி சரி என்ன எப்ப கிளம்புங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்டதும், ஒரு 2 நாள் தான் அண்ணி, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நிலா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அண்ணி நீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும், பாப்பாவுக்கு வெக்கேஷன் நிலா, அதான் பாப்பாவை கூட்டிட்டு சும்மா இங்கே வந்தோம். மாமாவும் ரொம்ப சேடாக இருந்தார், பத்தாவதுக்கு அத்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, மாமாவுடைய முகத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு. அதனால தான் எல்லாரும் கிளம்பி ஏலகிரிக்கு வந்தோம், இங்கே ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அண்ணி பாப்பாவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், பாப்பா அவங்க அப்பா உங்க அண்ணன் கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அண்ணி பார்ப்போம், நீங்க போங்க, உங்களை தேட போறாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், ஆமா நிலா, உங்க அண்ணன் எதுவும் இங்க வந்துடாம, உங்க அண்ணன் எதுவும் உன்னை பார்த்தாருன்னா அப்புறம் ஏன் எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி என்னை போட்டு கேள்வியா கேட்பாரு, நான் போறேன், பாய் நிலா, அப்பப்போ போன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா தாசு பார்த்துறாரு. ஓ நீ இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தாசு பார்த்தா நிலாவை பார்த்துட்டு தாசுக்கு தெரிஞ்ச அடியாளுக்கு ஃபோன் பண்றாரு. லாரி ஓட்டுற ஒரு டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சோழனுடைய கார்ல இருந்து சோழனுடைய கார் நம்பர்ல இருந்து எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிடுறாரு. இந்த கார்ல போற ஒரு ஆளு கூட உசுரோட திரும்பக்கூடாது, எல்லாத்தையும் மொத்தமா நீ அடிச்சு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல பார்த்தா தாசு சொல்லவும், அந்த டிரைவரும் பார்த்தா எல்லாத்தையும் கேட்டுறாரு. காரோடைய நம்பர்லாம் கொடுத்ததுனால அந்த கார் நம்பரையும் பார்த்தா அந்த லாரி டிரைவர் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறாரு. சரிங்க வாங்க நம்ம போய் வெளியில எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கிளம்பிடுறாங்க. சோழனும் பார்த்தா வண்டி எடுத்துறாரு. சோழனுடைய வண்டிக்கு பின்னாடி பார்த்தா ஒரு லாரி ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கு. சோழன் பார்த்தா இதை கவனிச்சிடுறாரு. என்ன இந்த லாரி ரொம்ப நேரமா நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு, வழி விட்டாலும் போக மாட்டேங்கிறியா, முன்னாடியும் போக மாட்டேங்கிறியா, நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா சோழன் காரை டிரைவ் பண்ணவோ, சோழா எதுக்கு இப்படி வேகமா ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், இல்லைங்க நம்ம பின்னாடி ஒரு லாரி ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கு, எனக்கு சந்தேகமா இருக்கு, வழி விட்டாலும் போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொன்னதும் நிலாவும் பார்த்தா திரும்பி பாக்குறாங்க. ஒரு லாரி ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஆமா சோழா அந்த வண்டி வந்துகிட்டே இருக்கு, நீ வேணா நிப்பாட்டேன், நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லும்போது, அண்ணே நிப்பாட்டெல்லாம் கூடாது, நிப்பாட்டோம்னா நமக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா வேகமா வண்டி ஓட்டுறாரு. அந்த லாரியும் பார்த்தா வேகமா பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கு. சோழனுடைய காரை முட்டுறதுக்காண்டி பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. இங்க சோழன் பார்த்தா காரை திருப்பிறாரு. அந்த லாரி பார்த்தா முன்னாடி வேகமா போயிருது. இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இந்த லாரி ஏதோ நம்ம வண்டியை அடிச்சு தூக்குறதுக்கு வந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் நிலாவுக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுது. ஆமா இங்க தானே அண்ணியை பார்த்தோம், ஒருவேளை நம்மளை பார்த்த விஷயம் தாசுக்கு தெரிஞ்சு தாஸ் எதுவும் இந்த மாதிரி பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க.